முதல் வாசகத்திலே நாமான் என்கின்ற வேற்று இனத்தாராகிய நாமான் இஸ்ரேல் நாட்டை சேர்ந்து நோக்கி பயணிக்கிறார். நீங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் ரீடிங் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, கவனிச்சிருப்பீங்க. நாமான் என்பவர் வந்து சிரியா நாட்டை சேர்ந்த ஒரு படைத்தலைவர். அப்ப அந்த சிரிய நாட்டிலிருந்து எருசலேம் இஸ்ரேல் நாட்டிற்கு வராரு. எதுக்காக வராரு? ஆமா, ஏன்னா அவர் ஒரு படைத்தலைவராக இருக்கும்போது அரசர் மத்தியில் அவர் நல்ல ஒரு சிறப்பு பெயர் அவருக்கு இருந்தது. ஆனால் அவருக்கு என்ன பிரச்சனை என்றால் அவருக்கு தொழுநோய். மற்ற பிரச்சனை இருந்தாலும் வெளியே தெரியாது. இது தோல் நோய் என்றதுனால எல்லாரும் அவரை பார்க்கிறாரு. அவர் பெரிய ஒரு வருத்தம். இப்படி இருக்கும் பொழுது அவருடைய வீட்டில் நாமான் அந்த படைத்தலைவனுடைய வீட்டில் வந்து ஒரு சிறுமி இருக்கிறான். அந்த சிறுமி வந்து இஸ்ரேல் நாட்டில் படை எடுத்து வந்தபோது இந்த இஸ்ரேல் நாட்டில் வந்து இந்த சிறுமியை வந்து கடத்தி கொண்டு போய் தன்னுடைய மனைவிக்கு வேலையாளையா அந்த நாமான் வீட்டில் இருக்கிறான். அந்த சிறு பிள்ளை தான் யார்கிட்ட சொல்றாங்க, இந்த மாதிரி நம்முடைய தலைவனுக்கு வந்து தோல் நோய் ஏற்பட்டிருக்கு. இஸ்ரேல்ல சமாரியாவில் இருக்கிற எலிசா அப்படின்ற இறைவாக்கினர்கிட்ட இவர் போனார் அப்படின்னா கண்டிப்பாக இவருக்கு என்ன கிடைக்கும்? சுகம் கிடைக்கும், குணம் கிடைக்கும். ஆனால் இந்த நாமான் உடனே புறப்படுகிறார். ஆனால் நாமான் சிந்தித்திருக்கலாம், நான் ஒரு படைத்தலைவன், மிகப்பெரிய ஒரு ஆள். அப்ப என்னுடைய நாட்டில் மருத்துவர்களுக்கு அறிவு இல்லையா, இல்லது என்னுடைய நாட்டில் இதற்கு தேவையான மருந்து இல்லையா என்றெல்லாம் அவர் சிந்தித்திருந்தால் அவர் சென்றிருக்க மாட்டார். தன்னுடைய வீட்டில் இருக்கிற அடிமை பெண், சிறிய பெண், அந்த சிறு பெண் சொல்கின்ற ஒரு வார்த்தைக்கு அடிபணிந்து நாமான் மற்ற ஒரு நாட்டிற்கு, இஸ்ரேல் நாட்டிற்கு, சமாரியாவில் உள்ள எலிசா என்ற இறைவாக்கினரிடம் செல்ல அவர் முன் வருகின்றார். அவர் போகின்ற பொழுது அவர் எடுத்துக்கொண்ட பொருள் என்னன்னா 400 கிலோ வெள்ளி, 1000 கிலோ பொற்காசுகள், 10 பட்டு ஆடைகள். இதெல்லாம் எடுத்துக்கிட்டு சிரியாவிலிருந்து எங்க போறார்? இஸ்ரேல் நாட்டுக்கு போறார். உடனே இஸ்ரேல் நாட்டில் இருந்த அரசர் என்ன சொல்லிட்டாரு? தன்னுடைய உடைகளை எல்லாம் கிழித்து கொண்டு, என்னை என்ன செய்றீங்க? கேலி செய்ற, நான் வந்து கடவுளா? உனக்கு உயிர் கொடுப்பதற்கு நான் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி என்னோடு போரிடுவதற்காக நீ வந்திருக்கிறன்னு சொல்லி தவறாக புரிந்து கொள்றார். இதை கேள்விப்பட்ட எலிசா இறைவாக்கினர் அவரை என்னிடம் அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எலிசாவிடம் இந்த நாமான் படை